சாய் வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். கில விதவையான மாபிசிபாயை மற்றவர்கள் அம்மா என்றழைப்பர். அவள் பாபாவின் வயிற்றை அப்பளமா பிசைவது போல் பிசைந்து மசாஜ் செய்வாள். அம்மாவுக்கு வீட்டில் பூரிக்கு மாவு பிசையும் ஞாபகம். பார்த்த அம்மா, பாபாவின் இரத்த குழாய் நரம்புகள் உடைந்து விடப் போகின்றன என்றார்கள் ஷாமா தீக்ஷத் போன்ற பக்தர்கள். பாபா வெகுண்டு எழுந்தார். தனது சட்காவின் குச்சி ஒரு முனையை தொப்புளிலும் மறுமுனையை எதிரிலுள்ள தூணிலும் வைத்தபடி நெருங்கினார். தூணுக்கும் தொப்புளுக்கும் இருந்த இடைவெளி குறைந்து கொண்டே வந்தது. என் நேரம் வயிறு கிழிந்து உதிரம் கொட்டுமோ என்று அடியவர்கள் கையை பிசைந்தனர். சமாதானம் செய்ய போய் சினம் அதிகமாகிவிடுமோ என அஞ்சினர். பாபா, எங்களை மன்னியும். அம்மாவை நாங்கள் குறை கூறவில்லை. மற்றவர் தொண்டில் இனி குறுக்கிட மாட்டோம் என மனதுள் பிரார்த்தித்தனர். என்ன ஆச்சரியம்! பாபா தானாகவே குச்சியை எடுத்து விட்டு இருக்கையில் அமர்ந்தார். அண்ணா சின்சினிக்கர் மிகவும் நேர்மையானவர். ஆனால் முரடர். ஆடம்பரமின்றி வாழ்ந்தார். மனதில் நினைப்பதை பட்டென்று சொல்லிவிடுவார். மற்றவர்களிடமிருந்து எதையும் வாங்க மாட்டார். இவர் தனது சொத்து முழுவதையும் ஷீரடிக்கு எழுதி வைத்தவர். கள்ளங்கபடமில்லாத பாபா பக்தர். ஒரு நாள் பாபாவின் இடது கையை நீவி சொடக்கெடுத்து கொண்டிருந்தார் அண்ணா சின்சினிக்கர். மாவிசிபாய் வழக்கம் போல் வயிற்றை மசாஜ் செய்து கொண்டிருந்தால் ஒரு தடவை அண்ணாவின் முகம் மாவிசிபாயின் முகத்தை வெகு அருகில் சந்திக்க நேர்ந்தது. அண்ணா, மீசை நரைத்தாலும் உனக்கு ஆசை நரைக்கவில்லை. கிழவியை முத்தமிட விரும்பும் அளவு உன் மோகம் உற்றிவிட்டது. விதவைதானே என்று லேசாக எடை போட்டு விடாதே. மானம் கெட்டவன் என்று ஊர் தூற்ற நடக்கலாமா என்றாள் மாவிசிபாய் கேலியாக. அண்ணா மூர்க்கமாக கைமுஷ்டியை மடக்கியபடி, உன்னை முத்தமிடும் அளவு என் மோகம் கீழ்த்தனமானதல்ல. சண்டைக்கு இன்று யாரும் கிடைக்கவில்லையா? மனதிலே பெரிய பேரழகி என்ற எண்ணமோ? ஒரே குத்து, மீதம் இருக்கிற பற்களும் முதிர்ந்துவிடும் என்று பேசவே பாபா எழுந்து, அண்ணா, தாயை மகன் முத்தமிடுவதோ மகனை தாய் முத்தமிடுவதோ தவறாகுமா? அனாவசியமான கூச்சலும் குழப்பமும் எதற்கு என்று சொல்லவும் இருவரும் மனம் விட்டு சிரித்தனர். ஷாமா, கடிதாசிப்படி தாமோதரன் என்ன எழுதியிருக்கிறான்? பகவான் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையாமல் ஆசைப்பட்டு கொண்டே போனால் அதற்கு முடிவுதான் எப்போ? மாடியிலே இருக்கிறவன் ஆகாசத்துக்கு தாவ முகிழ்கிறான் என்றார் பாபா. அவர் முன்னால் தாமு அண்ணா எழுதிய லிகிதம் இருந்தது. கடிதாசில் இருக்கும் விஷயம் உங்களுக்கு தெரியும் என்றால் என்னை ஏன் படிக்கச் சொல்கிறீர்கள் என்று கேட்டார் ஷியாமா. விதண்டாவாதம் பண்ணாமல் படி ஷியாமா. யூகங்கள் சில சமயம் பொய்யாகிவிடலாம் என்று பாபா கூறவும் கடிதத்தை பிரித்து படித்தார் ஷியாமா. பம்பாய் நண்பரொருவரோடு பஞ்சு வியாபாரம் செய்தால் பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம் என்று தரகர் சொல்கிறார். இதில் நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் கிடையாது என்று தெரிகிறது. அதிர்ஷ்டலட்சுமி ஒரு தடவை தான் உட்புக முயற்சி செய்வாள். அலட்சியமாயிருந்தால் அடுத்த வீட்டிற்கு போய்விடுவாள் என்று குடும்பத்தினர் சொல்கிறார்கள். ஷாமா ஒரே குழப்பமாக இருக்கிறது. பாபாவிடம் கேட்டு பதில் எழுதுங்கள் என்று எழுதியிருந்தார். சேட்டுக்கு பித்தம் தலைக்கேறிவிட்டது. அமைதியாக இருப்பது பிடிக்கவில்லை. கடமைகள் முடிந்த நிலையில் நிம்மதியை குலைத்து கொள்ள வேண்டாம் என்று பதில் எழுதி அனுப்பு என்றார் பாபா. பாபா சொன்னபடி பதில் போட்ட ஷாமா கடைசியில் ஒரு முறை நேரே வந்து பாபாவை கண்டு பேசுவது நல்லது. இம்மாதிரி விஷயங்களில் தூது சரிபடாது என்று குறிப்பிட்டிருந்தார். தாமோதர் ஷீரடிக்கு வந்தார். இந்த மாதிரி விஷயங்களில் பிரவேசித்துவிட்டு பாபாவின் ஆசையை கேட்பதுதான் லாபமானது. முட்டாள்தனமாக யோசனை கேட்டு விட்டேன். பாபாவுக்கு பங்கு தருகிறேன் என்று சொல்லலாமா? இதனால் முர்க்க வேஷமாகி விடுவாரா என்றெல்லாம் பாபாவின் கால்களை பிடித்து விட்டு கொண்டே நினைத்தார். தாமு, எனக்கு பங்கோ லாபமோ கொடுப்பதனால் என் எண்ணம் மாறிவிடும் என்று நீ நினைத்தால் நான் எப்படி உன் நன்மையை கருதியவனாவேன்?
என் யோசனை கசப்பாயிருந்தாலும் ஔடதம் என்பதை எதிர்காலத்தில் உணர்ந்து கொள்வாய் என்றார் பாபா. பாபா, பஞ்சு வியாபாரம் வேண்டாம், அரிசி கோதுமை பலசரக்கு வியாபாரம் செய்யட்டுமா என்று கேட்டார் தாமோதர். ரூபாய்க்கு 5 சேர் வாங்கி 7 சேர் விற்க வேண்டி வரும், பரவாயில்லையா என்று கேட்டார் பாபா. ஷாமா, அரிசியும் கோதுமையும் புளியும் மிளகாயும் தனியாவும் பருப்புகளும் நாளுக்கு நாள் ஏறும் போது நஷ்டம் வரும் என்கிறீரே பாபா என்று அங்கலாய்த்து கொண்டார். 2 மாதங்களில் மழை கொட்டியது. தானிய விலைகள் சரிந்தன. அதே சமயம் பஞ்சு வியாபாரம் நடத்திய நண்பரும் பெருத்த நஷ்டமடைந்தார். பாபா தன்னை எத்தனை பெரிய நஷ்டத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறார் என்று தாமோதருக்கு அப்போதுதான் புரிந்தது. ஒரு தடவை பாபாவுக்கு 300 மாம்பழங்கள் வந்தன. 4 மாம்பழங்களை பாபா எடுத்துக்கொண்டு மீதியை ஷாமாவிடம் கொடுத்தார். அந்த 4ஐயும் தாமோதரிடம் கொடுத்த பாபா, 4ஐயும் நன்றாயிருக்கிறதென்று நீயே தின்றுவிடாதே, உன் இளைய மனைவிக்கு கொடு, அவள் இரட்டிப்பாக தருவாள் என்றார். ஜோதிடர்கள் கருத்தை பொய்யாக்கி 4 பிள்ளைகளையும் பெண்களையும் பெற்றெடுத்தாள் தாமோதரின் இளைய மனைவி. இன்றைக்கும் பாபா சொல்லி சென்றபடி அவரை நினைத்து உருகினால் மனோபிஷ்டங்கள் பூர்த்தியாகின்றன. ஒரு முறை தாமோதர் பாபாவை சுற்றி தினமும் எத்தனை பேர் கூடுகிறார்கள், இவர்கள் அத்தனை பேர் குறைகளும் தீர்க்கப்படுகின்றதா என்று நினைத்தார். பாபா தாமுவின் பக்கம் திரும்பி, மாமரத்தை பார், மாமரம் கொள்ளாமல் பூத்திருக்கும். காற்றடித்தால் சில உதிர்ந்துவிடும், சில வெம்பி விழுந்துவிடும், சில மாவடுவாகவும் சில மாங்காயாகவும் பறிக்கப்படும். நன்றாக பழுக்கும் முன் திருடப்படும் பழங்களும் உண்டு. மரத்தில் பழுத்து பயன் தருபவை சிலவே என்றதும் அவர் திடுக்கிட்டார். 1910-11 ஹேமத் பந்தின் சகோதரர்கள் பாகம் பிரிக்க வேண்டும் என கோரினர். பாபாவிடம் வந்து ஹேமத் பந்த் வருத்தத்தோடு தலை குனிந்து நின்றபோது, ஒருவராய்தான் பிறக்கிறோம். கடவுள் தந்த கால், கை, கண், காது போன்ற உறுப்புகளையா பாகம் பிரித்து கொடுத்து விட்டாய்? பக்ரிக் குடும்பத்தில் பிறந்திருந்தால் என்ன செய்திருப்போம் என்று யோசி. வற்றாத ஊற்றாக மனம் நிறைய அன்பை நிரப்பிக்கொள். கொடுக்க கொடுக்க குறையாத அமுத சுரபியாக ஊறும் கை கால்களால் உடைக்க கற்றுக்கொள். அது வெற்றிக்கனிகளை விழையாக தரும். எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக முடியும்? குல்கர்னி உனக்காக பூரன் போலி செய்து வைத்திருக்கிறார். ரொம்ப நன்றாக இருக்கிறது. சாப்பிடாவிட்டால் வருத்தப்படுவார். போய் சாப்பிட்டு விட்டு வா என்றார் பாபா. ஹேமந்தின் மனம் லேசாகிவிட்டது. பாபா சமாதியான பிறகு ஹேமந்தின் வீட்டில் வைர நகைகள் பெட்டியோடு காணாமல் போய்விட்டன. 30 வருஷ நண்பன் திருடிவிட்டான் பாபா. இந்த நஷ்டத்தை எப்படி தாங்குவேன் என பாபா படத்தின் முன் கதறினார் ஹேமந்த். மறுநாள் சிநேகிதன் நகைப்பெட்டியை ஹேமந்தின் பாதங்களில் வைத்து தனது தவறை மன்னிக்கும்படி வேண்டினான். பாபா அரூபமான பிறகும் அருள் புரிந்ததை எண்ணி மனம் கசிந்தார் ஹேமத் பந்த். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.